கவ்யா, எப்படி இருக்க? ம். இருக்கேன். ஏதோ இருக்கேன். உன் தயவுல இருக்கேன். அப்படின்னு நினைக்கிறியா? நீ எனக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்லு? என்ன காவியா? ஏன் இப்படிலாம் கேக்குற? நிறுத்து. நான் உன்கிட்ட எவ்வளவோ சொல்லிருக்கேன். உனக்காகவே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு. ஆனா உனக்கு அது புரியலையே. என்ன காவியா? என்ன? என்னடா உனக்கு பிரச்சனை? நீ என்ன பண்ண எனக்கு? நான் என்ன பண்ணல உனக்கு? நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? நீயாதானே? நீயாதானே? நீயாதானே நான் வேணும்னு வந்து நின்ன? நான் வந்து நின்னனா? நான் வந்து கேட்டனா? நான் ஒன்னே ஒண்ணுதான் உன்கிட்ட கேட்டேன். அது எப்ப தெரியுமா? நீ வந்து நின்ன பிறகு. நீ வந்து இந்த வீட்ல நின்ன பிறகு. அப்பதான் கேட்டேன். அப்பதான்டா கேட்டேன். செய்யறேன்னு சொன்ன. என்ன செஞ்ச? என்ன உனக்கு செய்யல நானு? எனக்கு ஆ? எனக்கு தேவையான பணம் கொடுக்கறேன்னு சொன்ன. என்ன பாத்துக்கிறேன்னு சொன்ன. என்ன செஞ்ச? எதையுமே நீ செய்யலையே. ஒரு விஷயம் தெரியுமா அருண்? நான் உன்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கல. எதிர்பார்த்தும் பழகல. ஆனா ஒரு விஷயம் நீயா தெரிஞ்சுக்கணும். எனக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அது உனக்கு புரியாதா? நான் சொல்லிதான் உனக்கு புரிய வைக்கணுமா? என்ன காவியா? என்ன உன் எதிர்பார்ப்பு? தெரியாத. உனக்கு எதுவுமே தெரியாத. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியும். இங்க வரணும், சந்தோஷமா இருக்கணும், காலையில எழுந்திருச்சு போயிடணும். அது மட்டும் உனக்கு தெரியும். நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன்? என்ன பண்ணல? நான் உனக்கு என்ன சொன்னேன்? எனக்கு மாசா மாசம் பணம் வேணும். அத உன்னால கொடுக்க முடியாது. உங்க அம்மாக்கு நீ பயப்படுவ. அதனால வர பேஷண்ட்ல யாரோட கிட்னியையாவது எடுக்க சொன்ன. செஞ்சியா இல்லையா? செய்யலையே. புரியல. நீ கேக்குறது எதுவுமே எனக்கு புரியல. புரியலல்ல? எதுவுமே உனக்கு புரியல. உனக்கு புரியாம தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்க. வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். ஆனா அதுக்காக எல்லா தப்பும் பண்ண முடியுமா? என்ன தப்பு பண்ணல? என்ன தப்பு நீ பண்ணல? நான் சொன்னதை நீ செஞ்சிருக்கியா? 2 பேர். 2 பேர் அருண். 2 பேரோட கிட்னிய நீ எடுத்திருக்க. எடுத்தியா இல்லையா? யார் சொன்னா? தெரியும். எனக்கு எல்லா கதையும் தெரியும். எனக்கு எல்லார் கதையும் தெரியும்.
2 பேர் 2 பேர் 2 பேரோட கிட்னியை எடுத்திருக்க. ஆனா பொய் சொல்ற. யார் சொன்னான்னு கேக்குற. எனக்கு யாருமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எல்லா ரெக்கார்டும் என்கிட்ட இருக்கு. உன்னால முடிஞ்சா செய், முடியலன்னா சொல்லிடு. கவ்யா, ஏன் கவ்யா அப்படி பேசுற? இல்ல இல்ல அருண், முடியல, நம்ப முடியல. இப்பவே நீ இவ்ளோ தப்பு பண்றன்னா போக போக எவ்ளோ தப்பு பண்ணுவ. கவ்யா, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. வேண்டாம் வேண்டாம், விட்டுரு. எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. என்ன நம்பு கவ்யா. இல்ல இல்ல இல்ல. வா தேவராஜ். என்ன எதுக்கு வர சொன்னீங்க? தேவராஜ், நீ பழைய தேவராஜ் தான். ஆனா நான் புது சத்தியமூர்த்தி. இன்னைக்கு சொசைட்டில எனக்கு மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கு, கௌரவம் இருக்கு. அதனால தான் ஆசிரமத்தில் நீ என்ன பேசினாலும் அமைதியா இருந்துட்டு வந்துட்டேன். இந்த கௌரவம் அந்தஸ்தெல்லாம் எப்படி உங்களுக்கு வந்தது? அதான் சொன்னனே தேவராஜ், நீ நினைக்கிற மாதிரி நான் பழைய சத்தியமூர்த்தி இல்ல. நீ வேணும்னா அப்படியே இருக்கலாம், நான் அப்படி இல்ல. என் உயிரமே வேற. மிஸ்டர் சத்தியமூர்த்தி, நீங்க எப்படி வேணா இருந்துட்டு போங்க. என்ன எதுக்கு வர சொன்னீங்க? மறந்துட்டியா? பழைய கதையெல்லாம் மறந்துட்டியா? மறந்திருந்தா உங்களை எதுக்கு ஆசிரமத்திலிருந்து வெளியில அனுப்புறேன்? தெரியும் தெரியும், நீ மறக்கல தேவராஜ், எதையுமே மறக்கல. அது மட்டும் நல்லா தெரியுது. எதை மறக்கணும் மிஸ்டர் சத்தியமூர்த்தி? ஐயாவையா? அவருக்கு நம்பிக்கையா இருக்கிற மாதிரி நடிச்சு அவரே இல்லாம பண்ணீங்களே, அதையா? எதை 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 மறக்கணும்னா? மறக்கணும், எல்லாத்தையுமே மறக்கணும் தேவராஜ், இல்லைன்னா மறக்க வைப்பேன். மிஸ்டர் அட்வொகேட், நீங்க பெரிய கிரிமினல் லாயர். அதை ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்சிங்க. நான் அதே தேவராஜ் தான், அதே பழைய பழைய மனுஷன்தான். அட்வொகேட் சார், நான் எதையும் மறக்கிறவன் இல்லை. எல்லாம் 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 இந்த மனசுக்குள்ளேயே இருக்கு, நெருப்பா இருக்கு, அணையாது. ஏன் அணையாது? நான் அணைப்பேன். முடியாது அட்வொகேட் சார், என்னையே அழிக்க நினைச்சீங்க, முடியல முடியல உங்களால. நான் திரும்பி வந்துட்டேன்ல, அப்புறம் எப்படி நீங்க என் நெஞ்சில எரியிற நெருப்ப அனுப்பீங்க? முடியாது முடியாது அட்வொகேட். முடியாத விஷயத்த
முயற்சி பண்ணாதீங்க. நான் மனுஷனாவே வாழ ஆசைப்படுறேன். என் நெஞ்சில எரியிற நெருப்ப நான் தான் அணைக்கணும். அணைப்பேன். பற்றுமா? அம்மா, 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 என்னடா? திரும்புமா. என்னம்மா? திரும்ப சொல்றேன்ல. என்னடா இது புதுசா இருக்கு? செய்யணும்னு தோணுச்சுமா. பூ வேண்டாண்டா. அப்படியா? ம். ரொம்ப சந்தோஷம்டா. கோயிலுக்கு போயிட்டு வந்தியா? ஆமாமா. ஒரு நிமிஷம். ம். ஏமா? வேண்டாண்டா. அம்மா தான் பொண்ணுக்கு வைக்கணும். திருநீர் வைக்கலாம். யாரு வேணா யாருக்கும் வைக்கலாம். தலையில பொட்டு வைக்கிறத புருஷன் வைக்கணும். இல்ல புருஷனை நினைச்சு வைக்கணும். நான் வச்சுக்கிறேன்டா. என் கையில கொடுத்துறேன். ஏமா இப்படி எல்லாமா இருக்கு வாழ்க்கை? அம்மா பொண்ணுக்கு வைக்கலாம், பொண்ணு அம்மாக்கு வைக்க கூடாதா? எங்கிருந்துமா உருவாச்சு இந்த பழக்கம்? ஏன் அறிவுக்கு எட்டின வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்க தான் பொட்டு வைக்க கூடாது. ஏன் அப்பாவ உன் ஐயாவ கல்யாணம் பண்ண நீ இது வரைக்கும் நெத்தியில பொட்டு வச்சு நான் பார்த்ததே இல்லையம்மா. அதுக்காகத்தாம்மா இத வச்சுக்கோ. ஏன் என்னம்மா? என்ன ஆச்சு? இப்ப என்ன பிரச்சனை? பொட்டு வைக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா? அது பெரிய பிரச்சனை இல்லடா. பொண்டாட்டியா வாழறதுதான் பிரச்சனை. என்னம்மா? என்ன? உனக்கும் அப்பாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா? எனக்கும் ஐயாவுக்குமா? நீ பிறந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் என்ன எந்த கேள்வியும் கேட்டதில்ல. அவர் கேள்வி கேட்கிற மாதிரி நானும் நடந்துகிட்டதில்ல. நீ கேட்ட, உன் கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்டேன்.
ஐயாம்மா, ஐயா. மானந்தான் உலகத்துல பெருசுன்னு வாழற கவரிமான். அவரு யாரையும் சந்தேகப்படவும் மாட்டாரு. நாம யாரும் ஐயாவை சந்தேகப்படவும் கூடாது. அம்மா, அப்பா இது வரைக்கும் உனக்கு பூ வாங்கி கொடுத்தது இல்லையாம்மா? உன் நெத்தியில பொட்டு வச்சு விட்டது இல்லையாம்மா? அம்மாடி, விட்டுட. கேள்வின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா முதல் கேள்விக்கு இல்ல, 100வது கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது. பதில் இருக்கிறவங்க கிட்ட தான் கேள்வி கேட்கணும். பதிலே இல்லாதவங்க கிட்ட கேள்வி கேட்டா அதுக்கு பதிலே வராது. நீ கேட்ட கேள்வி உன்கிட்ட இருக்கும், பதில் கிடைக்காது. அம்மா, பூஜ்யத்துக்குள்ள ஒரு ராஜ்யம் இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒவ்வொரு நாளும் தொடங்கும் போது பூஜ்யமா இருக்குமா? ஆனா நான் ஒரு ராஜ்யத்துல இருக்கேம்மா. விசித்திரமா இருக்குமா? நீ பேசுறது, நான் பார்க்கறது எல்லாமே விசித்திரமா இருக்குமா? புரியலம்மா எனக்கு. ஸ்னேகா அவள் ஒரு தொடர்கதையில வர சுஜாதா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேனோன்னு விசித்திரமா இருக்குமா? நான் தேவராஜ் பொண்ணா, லட்சுமியோட பொண்ணா? அப்படின்னு கேள்வியா இருக்குமா? பூ வைக்காத அம்மா, பொட்டு வைக்காத அம்மா, குழப்பமா? நம்ம வாழ்க்கையில குழப்பமா? இல்ல தனிப்பட்ட ஸ்னேகா வாழ்க்கையில குழப்பமா? புரியலம்மா. போங்கம்மா, நான் யோசிக்கிறேன். அந்த அறிவை உங்க ஐயா எனக்கு கொடுத்து வச்சிருக்காரு. அவர்தாண்டி உன் வாழ்க்கை. அதுபடி நட. பணம், நீ கேட்ட பணம் இங்க இருக்கு. இதுக்கு தானே சண்டை போட்ட? உட்காரு, ஏன்? உட்காரு.